நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை வந்தால் வேண்டாம், கம்ப்யூட்டர் படித்த ஐடி பண்ணுற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வேலை போகிறது எல்லா இடத்துலையும் வேலை ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஐடி கம்பெனியில் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை திடீர்னு போகலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் திடீர்னு நஷ்டம் வந்து நொடிஞ்சு போகலாம். ஸோ ரிஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. பிஸ்னஸ் பார்க்குற மாப்பிள்ளை வேண்டான்னு பொண்ணுக்கிட்ட சொல்லாதீங்க. ஸோ எல்லாருக்கும் பெரியவங்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். என்னைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா காற்றை வந்து காசு கொடுத்து வாங்குகிற நிலமை வரும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோமா யாராச்சும்? மோஸ்ட்லி யாருமே அதை சொல்லும் போது கூட எனக்கு யோசனையாக இருக்குது, இந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அமெரிக்காவில் இல்லை, ஜப்பானில் இல்லை, டெல்லியில் நடக்குது. டெல்லியில் ஒரு பெரிய மால், அங்கே ஒரு கடை இருக்குது. பியோர் ஆக்சிஜன் கிடைக்குதான். ஏன்னா டெல்லியில் இருக்க ஏர் குவாலிட்டி லெவல் அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்படிங்கிறனால கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணியவே காசு கொடுத்து வாங்க மாட்டோம்னு நினச்சோம், ஆனால் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து காற்றை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்பட்டு நம்ம வந்து நம்மளோட பாதையை வந்து தெளிவாக எடுத்துகிட்டு போவோம். குழந்தைங்க பிறந்துட்டா நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக இல்லை. எல்லாரும் குழந்தைங்க பெற்றுக்கணும். ஒன்று இல்லைங்க, 2 குழந்தை பெற்றுக்கணும். இது என்னோட வேண்டுகோள். எனக்கு 2 அழகான பிள்ளைங்க. 5 வயசில் ஒரு மகன் ஸ்ரீகண்ணன், 3 வயசில் ஒரு மகள் மீனாட்சி. அவங்க நான் வைக்கிற மீன் குழம்பையும் கேசரியையும் ரசித்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்கங்க. அது வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் போய் எங்கே அவார்டு வாங்கினாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தா மற்ற சமூகத்தினர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத காய்கள்லாம் நம்ம ஆட்சிகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சுண்டக்காய், ஃபார் எக்ஸாம்பிள் சுண்டக்காய் இஸ் சப்போஸ் டு பி த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். அதில் வந்து நிறைய அயர்ன் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு, சுண்டை வத்தல், அதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதுலலாம் ரொம்ப அயர்ன் அதிகமாக இருக்குது. அது மாதிரி கருவேப்பிலையெல்லாம் மற்றவங்களாம் தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் நம்ம ஆட்சியும் அப்படி செய்ய மாட்டாங்க. கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை பொடி மேலே கூட விற்கிறாங்க, கருவேப்பிலை பொடி விற்கிறாங்க. ஸோ கருவேப்பிலையெல்லாம் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் ஆயா அம்மாலாம் கருவேப்பிலை குழம்பு வச்சாங்கன்னா தேனாக இருக்கும். ஸோ அது வந்து அயனும் ஜாஸ்தி அதில். ஸோ இந்த மாதிரி நம்ம இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற பொருட்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம ஆட்சிகள் பார்த்து நம்ம உணவுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு அதிகமாக காணப்படுற குறைபாடு வந்து என்னென்னா வைட்டமின் டி. இப்போ பார்க்க போனீங்கன்னா ஒரு 40% பெண்களுக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்குது. ஒன்று உணவில் சேர்த்துக்கலாம், 2வது வந்து என்னென்னா சன்லைட். நம்ம சூரிய வெளிச்சமே படாமல் நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுது. அடுத்ததாக தொழில் பற்றிய சிந்தனை அரங்கம். முன்னிலை திருமதி சித்ரா சொர்ணலிங்கம் ஆட்சியவர்கள், ஆத்திக்காடு தெக்கூர். இவர்கள் BSc கோல்ட் மெடலிஸ்ட், மிகுந்த தமிழ் ஆர்வம் மிக்கவர், ஆக்சிஸ் பேங்கில் பணிபுரிந்தவர். பிறந்த ஊர் காரைக்குடி, புகுந்த ஊர் ஆத்திக்காடு தெக்கூர். திருமதி சாந்தி சுப்பிரமணியன் ஆட்சியவர்கள் விராச்சலையை சேர்ந்த இவர் புதுக்கோட்டை வைரம் பள்ளி அண்ட் CBSE பள்ளியில் ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர், புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் செயலாளர். புதுக்கோட்டையில் 2 ஆலயங்களை போற்றி பாதுகாத்து வருகிறார். ஆட்சி ஓரிரு வார்த்தை. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மாநாட்டை, மகளிர் மாநாட்டை 3வது முறையாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நகரத்தார் மலர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு இளங்கோவன் அண்ணன் அவர்களுக்கும் எனது மனமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது ஓரிரு வார்த்தைகள் தொழில் பற்றிய சிந்தனை அரங்கத்தில் ஓரிரு வார்த்தைகள். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன்.
பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை கான் என்று கும்மியடி என்ற பாரதியின் வரிகளின்படி சமீப காலங்களில் பணிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பெரும்பாலும் குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவே பெண்கள் பணிக்கு செல்கின்றனர். நகர்ப்புறங்களிலும் மற்றும் கிராமப்புறங்களிலும் பெண்களிடையே இம்மாதிரி மனமாற்றம் வேகமாக வளர்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. படிப்பு, வேலை, சம்பளம் ஆகியவற்றை கடந்து தங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கு தாங்களே முதலாளியாக பரிணமிக்க வேண்டும் என்ற ஆசை பெண்களிடையே வளர்ந்து வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு முக்கியமானதாகும். அமெரிக்கா, கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் தொழில் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அதிகரித்து வருகிறது. IIT மாணவர்கள் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வுகளின் முடிவுகளின்படி அமெரிக்கா, கனடாவில் சிறு தொழில் அதிபர்களில் 1/3 பங்கு பெண்கள் ஆவார்கள். பிரிட்டனில் கடந்த 20 வருடங்களில் பெண் தொழில் அதிபர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. தற்போது அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக திருமதி கமலா ஹாரிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவர் நமது தமிழ் வம்சாவளியினத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேல் நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்திய பெண்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. பெப்சிகோவின் தலைமை நிர்வாகி இந்திரா நூயி, ICICI வங்கியின் தலைவர் சந்தா கோச்சர், ஆக்சிஸ் வங்கியின் முதல்வர் சிகா சர்மா, பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் அருந்ததி பட்டாச்சார்யா ஆகியோர் வெற்றி தடம் பதித்த பெண்களில் சிலர். பொருளாதார சரிவு தருணங்களில் நாட்டின் பெரிய தனியார் வங்கியை திறம்பட நிர்வகித்த பெருமை சந்தா கோச்சரை சாரும். இவர் பத்மபூஷன் உள்பட பல விருதுகளை பெற்று நுண்திறமையில் பெண்கள் ஆண்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்து வருகிறார். சில வருடங்களுக்கு முன் பல பிரச்சனைகளையும் பெருத்த நஷ்டத்தையும் சந்தித்து கொண்டிருந்த இந்தியன் வங்கியின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்ட ரஞ்சனா குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டார். வங்கித்துறையில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தலைவர் என்பதால் அவரால் நிலைமையை சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி கூட எழுந்தது. ஆனால் அவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் பல விருதுகள் பெற்று சிறப்பாக வழிநடத்தினார். பயோகான் நிறுவனத்தின் தலைவரான கிரண் மஜூம்தர் தன் இளம் வயதில் வாடகை வீட்டு கார் ஷெட்டில் ரூபாய் 10,000 முதலுடன் பப்பாளி பழத்திலிருந்து நொதியை பிரித்தெடுக்கும் தொழிலை துவங்கினார். அதே சமயத்தில் அவருடன் 10 பேர் பணியாற்றினர். பயோடெக்னாலஜி என்ற விஞ்ஞான பிரிவு வளர்ச்சியடையாத அந்த காலகட்டத்தில் வங்கிகள் அவர் தொழிலுக்கு கடன் தர மறுத்தன. ஆனால் தான் விருப்பப்பட்ட துறையில் வெற்றியடைய அவர் தொடர்ந்து உழைத்தார். தற்போது பயோகான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பயோடெக்னாலஜி நிறுவனமாக திகழ்கிறது. 4500 ஊழியர்களை உள்ளடக்கிய இந்த நிறுவனத்தின் தற்போதைய மூலதனம் ரூபாய் 1000 கோடி ஆகும். இதன் விற்பனை ஆண்டுக்கு 2000 கோடியை தாண்டி நிற்கிறது. இவர் பத்ம விபூஷன் விருதை பெற்ற சாதனை பெண்மணி ஆவார் மற்றும் இந்திய பணக்கார பெண்களின் வரிசையில் 4வது இடத்தை பெற்றுள்ளார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் திறன், தொலைநோக்கு பார்வை ஆகிய காரணிகள்தான் சிறந்த இலக்கை அடைவதற்கான வழிகள் என்பது இவர்களின் வெற்றி போதித்த பாடமாகும். பெண் கல்வி, தொழில் ஈடுபாடு பற்றிய சமூக பார்வையில் தற்போது மாற்றங்கள் நிறைய தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. பெண்கள் இந்த மனமாற்றங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் சில வருடங்களில் பெண்கள் தொழில் முனைவோரின் எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளது என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. தற்போது பல வங்கிகள் பெண்களுக்கான தொழில் கடன் திட்டங்களை வகுத்திருக்கின்றன. பேங்க் ஆஃப் இந்தியாவின் பிரியதர்ஷினி யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்கள் தொழில் துவங்க ரூபாய் 5 லட்சம் பிணையம் கோராத கடன் வசதி அளிக்கப்படுகிறது. மற்றும் ஓரியண்டல் வங்கியின் மகிழா விகாசா யோஜனா திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் புதிதாக தொழில் துவங்கும் பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது. மற்றும் பல தனியார் வங்கிகள் தொழில் முனைவோருக்கான தனிப்பிரிவை வகுத்துள்ளன. நம் நாட்டை பொறுத்தவரை சிறு தொழில் முனைவோர்களில் சுமார் 7% மட்டும்தான் பெண்கள். தொழில் நிறுவனங்களை இயக்குவதற்கு தகுதியானவர்கள் ஆண்கள்தான் என்ற முன்முடிவே இதற்கு முக்கிய காரணமாகும்.
தொழில் துவங்க நினைக்கும் பெண்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி இடர்பாடுகளை களைந்து அவர்களை ஊக்குவிக்கும் பணிகளை மேற்கொண்டு மாறிவரும் சமூக பொருளாதார சூழலில் தங்களுக்கேற்ற தொழில்துறையை தேர்ந்தெடுத்து செயல்படும் புதுமை பெண்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கின்றன என்பதில் ஐயமில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தொழில் பற்றிய சிந்தனையாளர்கள் திருமதி அலமேலு சிதம்பரம் ஆட்சியவர்கள், PLACT வளையப்பட்டி. இவர்கள் தஞ்சை தொழில் சங்க தலைவராவர். PLA டிரான்ஸ்போர்ட்டை நடத்தி வருகிறார். மருந்து வணிகம் நடத்தி வருகிறார். வளையப்பட்டி தொழிற்குடும்பத்தை சேர்ந்தவர். திருமதி உமா மெய்யப்பன் ஆட்சியவர்கள் வளையப்பட்டி. இவர் MNCயில் பணிபுரிந்தவர். மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படித்துள்ளார். டைரக்டர் ஆஃப் ஐயப்பன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். பல்துறை வித்தகி, ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், வழக்கு மன்றம், கருத்தரங்கம், நடனம், வண்ண ஓவியம் தீட்டுதல் பலவும் உள்ளது. அவர்களை பேச அழைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆட்சிமார்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. எல்லா ஆட்சிமார்களும் ரொம்ப டேலண்டட். அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் இந்த சமீப காலத்தில் கேர்ள்ஸ் படிக்கலாமா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாமா, மேலே மேலே படிக்க வச்சா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா, தொழில் செய்யலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி சொல்கிறேன். எல்லாருமே டேலண்டட், அது பாய்ஸாக இருக்கட்டும் இல்லை கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே டேலண்டட். எல்லா டேலண்ட்டையும் வளர்ப்போம், எல்லாரையும் படிக்க வைப்போம். யார் யார் வேலைக்கு போகணுமோ வேலைக்கு போகட்டும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும், தொழில் முனையணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களை, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஃபேமிலி இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒத்துழைச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே இப்போ என்ன சொல்லுதுன்னா, நிறைய தொழில் தொடங்குங்க. ஏன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னா அவங்க இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த 10 பேர் இன்னும் 4 பேருக்கு வேலை, அந்த மாதிரி வேலை கொடுத்துட்டே இருந்தால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காது இந்தியாவில். ஏன்னா நம்மளது ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருக்கும் வேலை இருந்துச்சுன்னா கஷ்டம் இருக்காது, பசி பட்டினி இருக்காது. அதுக்காக தொழில் முனைவோர்களை சப்போர்ட் செய்யணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வரணும். லேடிஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நிச்சயம் லேடிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு வரும்போது நம்ம எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு பிரச்சனை வராமல் இருக்க ட்ரை பண்ணி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே தான் நம்ம தொழில் பண்ணுறதோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் அதே மாதிரி தான். ஸோ அதை நம்மளால் வீட்டில் பண்ண முடிஞ்சதை வெளியிலையும் பண்ணலாம். அதனால் தைரியமாக ஆட்சிமார்கள் இறங்கலாம். ஆனால் இன்னொன்று விஷயமும் இருக்குது. நம்ம ஆஃபீஸில் பிடிக்கலன்னா சண்டை போட்டுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லை நான் இனிமேல் இந்த பிஸ்னஸ் பண்ணலை, எனக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்லி சேலை வியாபாரத்தை மூடிட்டு வந்துடலாம். ஆனால் அதே விஷயத்தை திருப்பி வீட்டில் பண்ணக்கூடாது. நம்ம அந்த பேலன்ஸும் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். அதாவது ஆட்சிமார்கள் தொழில் முனைவோர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்க போகிறவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள் தொழிலையும் பார்த்துக்குங்க, ஃபேமிலியையும் பார்த்துக்குங்க. ஏன்னா லேடிஸோட இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியம். அதை கணவன்மார்கள் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த தாயோட அன்பை இல்லை தாய் கொண்டு வர மாதிரி நெறிமுறைகளோ கொண்டு வர முடியாது. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. நம்மளால் முடியும் ரெண்டையும். நம்ம ஆட்சிமார்கள் பொதுவாகவே மகளிர்கள் கிச்சனில் சமைச்சிட்ருக்கும் போதே சன் டிவி சீரியலும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃபோன் அடிக்கும், ஃபோன்லேயும் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பிள்ளைங்க கூப்பிடும், அதுக்கும் பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பீப்புள், ஒரே சமயத்தில் 4-5 விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் ஆட்சிமார்கள். ஒத்துக்கிறீங்களா? கரெக்டு. அப்போ அதே மாதிரி நம்மளால் ஃபேமிலியும் சரி, பிஸ்னஸோ இல்லை வேலை வாய்ப்பையோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ணணும், அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் கிடைக்கும். அந்த லேடிஸ் ஸ்கூலில் எக்ஸ்போஷர் நல்லா கிடைக்கும். வெளியில் போய் 4 ஆளுங்களோட பழகணும்னா நம்மளுக்கு இந்த பொறாமை அந்த இதெல்லாம் குறைஞ்சிடும். வெட்டி பேச்சு ரொம்ப பேசிகிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா பிஸியாக இருப்போம்ல நம்மளே. அதனால் வெட்டி பேச்சு பேச நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால் பிரச்சனைகள் ஃபேமிலியில் வர்றது கம்மியாயிடும். ஸோ பேலன்ஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், ஆட்சிமார்கள் இப்போ உள்ள ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம பிள்ளைங்களை நிறைய படிக்க வச்சுட்டு வேலைக்கு போனால்
டைவர்ஸில் வந்து முடியுது, அதனால் படித்த புள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொண்ணுங்களில். அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். கேர்ள்ஸ்டே ஒரே ஒரு விண்ணப்பம், தயவுசெய்து வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம ஈகோவை வெளியில் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடும். நம்மளால் பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியுது இல்லையா? அதே மாதிரி அங்கே ஈகோ விட்டு கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இந்த காலத்துலேயும் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, கேர்ள்ஸ் வந்து அந்த ஈகோவை விட்டு கொடுக்கணும் வீட்டுக்குள்ளேயும். அதே மாதிரி பையன்கள் வந்து பொண்டாட்டி இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ பண்ணுறாங்க, ஈகோவை விட்டுட்டு நம்மளுக்கு காம்ப்ரமைஸாக நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பையன்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கு இரு பாலருடைய பேரண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இவங்க சின்ன அந்த காலத்தில் நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஏன் இருந்தோம்? சின்னஞ்சிறுசுக்கு தப்பு பண்ணி சண்டை போட்டால் அவங்க சேர்த்து வைக்கிறது பேரண்ட்ஸோட வேலை. பட் இப்போது வந்து கொஞ்சம் மாறி போச்சு. நான் என் பொண்ணை சப்போர்ட் பண்ணுறேன், என் பையனை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கோர்ட்டில் வந்து நிற்கிறோம். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அப்போனா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் இருக்கும், நம்மளால் செலவழிக்கிறதுக்கு நிறைய பணமும் சேர்ப்போம், பிள்ளைங்க நல்லா படிக்கவும் வைக்க முடியும். அதே மாதிரி ஈகோவை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸாக போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்து மாதிரி ஆயா ஐயா அப்பத்தா ஐயா எல்லாம் சேர்ந்து குழந்தைங்கள வளர்த்தவங்கன்னா அப்பா அம்மா அப்பாடு ஆஃபீஸ் போகும்போது குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு பேக்கப் சிஸ்டமும் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் ஆட்சிமார்கள் கவலை இல்லாமல் வேலைக்கு போக முடியும், இல்லை ஒரு தொழில் நிர்வாகம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தொழிலை மட்டும் பேசலை. ஏன்னா தொழில் பண்ணணுன்னா இந்த சிஸ்டம் எல்லாம் வேணும். அதுக்காக உங்கள் எல்லா ஆட்சிமார்கள்ட்டையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மாமியார், நாத்தனார், மருமகள் எல்லாரும் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக எல்லோரும் இருக்கலாம். நம்மளும் எக்கனாமிக்கலாக, அதாவது பணம் காசு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் வீட்லேயும் மென்டல் டார்ச்சர் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தொழில் முனைகிறது வந்து கட்டாயமாக பண்ணணும். பிஸ்னஸ்க்கு பண்ணினோம்னா நம்ம வந்து பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி வைக்க முடியும். இன்னொருத்தட்ட போய் கை கட்டி நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம கம்பெனியை அவங்க நடத்தலாம். இதுக்கெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லா ஃபேமிலிலேயும் ஆட்சிமார்கள் தான் முக்கியமாக இருக்கீங்க. அந்த காலத்தில் ஆட்சிமார்கள் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா செட்டியார்கள்லாம் பர்மா, மலேசியா போயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயாக்கள்லாம். அப்போ ஆயா அப்பத்தா தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போவும் ஆயா அப்பத்தாலாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் சேர்ந்துருந்தால் டைவர்ஸ் ரேட்டை குறைக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஆட்சியோ லேடிஸோ இல்லை ஜென்ஸோ யாராக இருந்தாலும் முனைய விடுங்க. ஒரு கடைசி வேண்டுகோள் என் சைட்லேருந்து, பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை வந்தால் வேண்டாம், கம்ப்யூட்டர் படித்த ஐடி பண்ணுற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வேலை போகிறது எல்லா இடத்துலையும் வேலை ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஐடி கம்பெனியில் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை திடீர்னு போகலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் திடீர்னு நஷ்டம் வந்து நொடிஞ்சு போகலாம். ஸோ ரிஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. பிஸ்னஸ் பார்க்குற மாப்பிள்ளை வேண்டான்னு பொண்ணுக்கிட்ட சொல்லாதீங்க. ஸோ எல்லாருக்கும் பெரியவங்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் வீட்டுக்கு மாப்பிள்ளையாவோ இல்லை மருமகளாவோ கூட்டிக்கணும்னு சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். தேங்க்யூ. அடுத்த சிந்தனையாளர் திருமதி சிந்து மீனாட்சி அவர்கள், காரைக்குடி. இவங்க ப்ரொஃபஷ்னலி ஒரு ஆர்கிடெக்சர், பேக் டிசைனிங் ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க. பிறந்த ஊர் கடியாப்பட்டி, வாழ்க்கை பெற்ற ஊர் காரைக்குடி. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம மக்களை அட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ், நம்ம கம்யூனிட்டி பீப்புளை அட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது வரைக்கும் பேசினதில்லை. ஸோ எனக்கே இது ரொம்ப புதுசாக இருக்குது. செகண்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்களே, நம்ம என்ன பேச போகிறோம், ஆர் இது ரொம்ப ஒரு இதுவான விஷயமா இருந்துச்சு. நம்ம என்ன சாதிச்சிட்டோன்னு இன்றைக்கி தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்மளை பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுவும் இவ்வளோ எமினன்ட் பீப்புள், இவ்வளோ விஷயம், நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, உங்களை மாதிரி இவ்வளோ சாதனை பண்ணவங்க இருக்கும்போது நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தேன்.
அப்போது அங்கிள் சொன்னாங்க, இல்லைம்மா நீ வந்து பேசு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு இதுவாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கனால இன்றைக்கி நான் இந்த இடத்துல இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுற ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃபேமிலிக்கு அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஆல்சோ சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் an architect by profession. அதோடு சேர்த்து நான் சத்யபாமா காலேஜில் லெக்சரராக இருக்கேன். ஐ டீச் ஆர்கிடெக்சர் டீச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐ எம் an environmentalist by practice. அது வந்து செல்ஃபிஷாக எனக்கு நல்லதாக படுற ஒரு விஷயத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். அது போக ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் டிசைன் பண்ணி சில விஷயங்கள் பேக்ஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ டு ஸ்டார்ட் வித், இந்த ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து மேபி நான் படித்தது ஒரு 15-20 இயர்ஸ் பேக். அப்போ வந்து நிறையா பேர் படிக்கலை. இட் வாஸ் ஆன் த பூமிங் ஸ்டேஜ். இன்றைக்கி அது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது. பட் இட் வாஸ் இன் த பூமிங் ஸ்டேஜ் அப்போது. ஸோ அப்போ வந்து there used to be a lot of people who used to ask me, நீங்கள் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக நல்லா வரைவீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறோம், இல்லை ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறோம், இந்த எல்லா விஷயமே இட் இஸ் ஒன்லி இந்த மைண்ட். நம்ம நல்லா வரையணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம மைண்டில் யோசிக்கிற விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொஃபஷன். ஸோ நாங்கள் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங், இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அது ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட ஒரு ஃபேர்ம் இருக்குது. அந்த ஃபேர்மில் நாங்கள் பில்டிங்ஸ் இன்டீரியர்ஸ் டிசைன் பண்ணுறோம், அது எக்ஸிக்யூட்டும் பண்ணுறோம். அது போக நாங்கள் வந்து இந்த அர்பன் லெவல் பிளானிங் பண்ணுறோம். அதாவது இப்போ தஞ்சாவூர் மாதிரி ஒரு ஊரெலாம் நாங்கள் ஸ்டடி பண்ணி அந்த ஊரில் என்னென்ன சின்ன சின்ன இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், சில ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த அர்பன் லெவல் பிளானிங் இதோடு சேர்த்து நம்ம பாரம்பரியம் மிக்க செட்டிநாடு வீடுகள், அதை வந்து நம்ம எப்படி வந்து கன்சர்வ் பண்ணுறது, அந்த ஹெரிட்டேஜை நம்ம எப்படி வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாமும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார், நம்ம வந்து எல்லாருமே படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு போயிடுறோம், பட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தை திருப்பி காலேஜில் வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் எ கேப். நம்ம படிக்கிற விஷயமும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அதை பிரிட்ஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்த ஒரு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு புது மெட்டீரியல், அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, டு கிவ் இட் பேக் டு த ஃப்ரெட்டர்னிட்டி. அந்த ஐடியாக்காக நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐ டீச் இந்த காலேஜ். அதில் நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸோ அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நம்ம வந்து டீச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் அவங்களுக்கும் நல்லா புரியுது. ஸோ தட் இஸ் த செகண்ட் திங். அண்ட் தென் இதுக்கு அடுத்து இப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த காலேஜில் டீச் பண்ணும்போது சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்டை நாங்கள் காலேஜ்லேயும் டீச் பண்ணுறோம். அண்ட் தென் நிறையா செஷன்ஸ், சம்மர் கேம்ப், இந்த மாதிரிலாம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கூட டீச் பண்ணுறோம். பிஃபோர் ஐ கம் டு த டாபிக் ஆஃப் வாட் சஸ்டெயினபிலிட்டி இஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்கிறேன். கதை சொல்லட்டா? ஓகே. ஸோ ஒரு ப்ரைமரி ஸ்கூல், அந்த ப்ரைமரி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் ஒரு செஷனுக்கு கூப்பிட்றாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் சில்ட்ரன் எல்லாத்தையும் ஒரு ரூமில், சின்ன பசங்க எல்லாரையும் ஒரு ரூம்லையும் பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்லையும் அசெம்பிள் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பேரண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க, நீங்களாம் எப்போ கடைசியாக கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக அவங்களோட சின்ன வயசு மெமரியெல்லாம் வந்து கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபுல் ட்ரே ஆஃப் கலர்ஸ் கிரையான்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரையான்ஸை கொடுத்தோன்னே எல்லாரும் அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிக்காட்டுற மாதிரி வரைகிறாங்க. இது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸை விட்டுட்டு திருப்பி சில்ட்ரனுக்கும் இதே மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. இதே மாதிரி கலர்ஸ் கொடுத்து நீங்களும் வரைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்களும் வரைஞ்சி முடிச்சிடுறாங்க. அவங்க வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸையும் சில்ட்ரனையும் ஒன்றா அசெம்பிள் பண்ணுறாங்க. அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸோட ட்ராயிங் எடுத்து அந்த சில்ட்ரன் கிட்ட காட்டும் போது அந்த சில்ட்ரன் சொல்கிறாங்க, ஓ வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது,
எவ்வளோ நல்லா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அடுத்து இந்த பிள்ளைங்க வரைஞ்சதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இந்த பிள்ளைங்க வரைஞ்சது எல்லாமே நம்ப மாட்டீங்க, பிளாக், ஒயிட், கிரே, ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸில் இருந்துச்சா. ஏன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அந்த கலர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, ஒரே ட்ரே ஆஃப் கலர்ஸை பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு அவங்க வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதே கொண்டு போய் பசங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதில் இருக்க எல்லா நல்ல கலர், எல்லா பிரைட் கலர்ஸையும் எடுத்து பேரண்ட்ஸ் வரைஞ்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியல அடுத்து வந்து அது அவங்க பசங்க தான் அதை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்து வரைஞ்சிட்டாங்க. பட் அந்த ட்ரேயை அடுத்து அந்த சில்ட்ரனுக்கு பாஸ் பண்ணும்போது அந்த சில்ட்ரனுக்கு அந்த பேரண்ட்ஸ் எடுக்காத டல் கலர்ஸ், பிளாக், ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ இதுதான் நான் சொல்கிற அந்த சஸ்டெயினபிலிட்டிக்கான ஐடியா. இன்றைக்கி நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற இந்த பூமியில் இருக்க எல்லா ரிசோர்ஸையும் நம்மளோட தேவைக்கு அதிகமாக ஃபுல் பொட்டென்ஷியலில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கொண்டு போய் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கல, அப்போது அந்த பிளாக் கலர், கிரே கலர், ப்ரௌன் கலர் மாதிரி யூஸ்ட் ரிசோர்ஸஸாக குறைஞ்சி தான் நம்ம பிள்ளைங்களை போய் சேருது. ஸோ தட் இஸ் த ஸ்டோரி. இதுதான் நாங்கள் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயம். ஸோ நம்ம தேவைக்கு எல்லாமே எடுத்துக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் அந்த தேவைக்கு அதிகமாக எடுக்கிற ஒரு பொருளை கம்மி பண்ணணும் அப்படின்னா அது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேவ் பண்ணுற விஷயம். நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டாம், பணம், நகை இது எல்லாமே சேமித்து நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணால் இது இன்னும் விரைவாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த டாப்பிக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு சின்ன கதை என்றைக்குமே உங்கள் மைண்டில் நிற்கும். இந்த கதையை நான் வந்து ஒரு வீடியோவாக பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ தி இம்பேக்ட். அது இன்றைக்கி நான் கதையாக சொல்கிறத விட அந்த இம்பேக்ட் என் மைண்டில் இன்னும் அதிகம். ஸோ ரொம்ப செல்ஃபிஷாக என் பிள்ளைங்க ஆர் அடுத்த ஜென்ரேஷன் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் பத்திரமா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவு ஒரு பிளாஸ்டிக்கை குறைச்சி யூஸ் பண்ணுறது, இல்லை ரிசோர்ஸஸை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. எத்தனை பேர் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் ஷாப் பண்ண போயிருக்கோம்? யோசிச்சு பார்த்துருக்கோமா? போவோம், அவங்க கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அது இப்போ வந்து பேப்பர் பேக்கில் கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பேக்கில் கொடுத்தாங்க. பட் அந்த பேப்பர், பிளாஸ்டிக் எல்லாமே வேஸ்ட்டாக தானே போகுது. அப்போது அதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் முனைப்போடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு டிசைன் பண்ணி ஒரு பேக் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ மக்கள் ஒரு ஹேண்ட்பேக்கை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த பேக்கையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு ஆசையில் நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தோம். அதில் நாங்கள் பேக்ஸ் டிசைன் பண்ணுறோம். சின்ன பர்ஸ்லேருந்து ஆரம்பித்து ட்ராவல் பேக் வரைக்கும் அந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அதை ஒரு பிஸ்னஸாக வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். ப்ளஸ் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் அந்த டாபிக் முடிச்சுக்கிறேன். இந்த சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற இம்பேக்ட் உங்கள் மைண்டில் இருக்குது அப்படிங்கல இந்த ஒரு விஷயமும் கேட்டுக்கோங்க. என்னைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா காற்றை வந்து காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை வரும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோமா யாராச்சும்? மோஸ்ட்லி யாருமே அதை சொல்லும்போது கூட எனக்கு யோசனையாக இருக்குது இந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அமெரிக்காவில் இல்லை, ஜப்பானில் இல்லை, டெல்லியில் நடக்குது. டெல்லியில் ஒரு பெரிய மால், அங்கே ஒரு கடை இருக்குது. பியோர் ஆக்சிஜன் கிடைக்குதான். ஏன்னா டெல்லியில் இருக்க ஏர் குவாலிட்டி லெவல் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறனால. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணியவே காசு கொடுத்து வாங்க மாட்டோம்னு நினச்சோம், ஆனால் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து காற்றை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்பட்டு நம்ம வந்து நம்மளோட பாதையை வந்து தெளிவாக எடுத்துகிட்டு போவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்த சிந்தனையாளர் திருமதி ரம்யா வைத்தியநாதன் அவர்கள், அரிமளம். இவர் ஒரு இளம் தொழிலதிபர், டைரக்டர் ஆஃப் MS அசோசியேட்ஸ். இவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கணவருடன் சேர்ந்து நடத்தி வருகிறார். ஏறக்குறைய 200 பேர் இவரிடம் தொழில்நுட்ப கலைஞர்களாக உள்ளார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அபார்ட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மற்றும் இன்டீரியர் டிசைன்ஸ் அனைத்தையும் சிறப்பாக செய்து வருகிறார். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா வைத்தியநாதன். அரிமளம் கேப்பெருக்கி வீடு.
ஆர்கிடெக்ட் வைத்தியநாதனுடைய ஒய்ஃப், டைமண்ட் எம் கண்ணன் அவங்களுடைய மருமகள். மேலே சிவபுரி நான் பிறந்த ஊர், தேனஞ்செட்டி வீடு, ராஜு அங்கேற்கனி தம்பதியரின் மகள். மாமா எனக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம நகரத்தார் மலர் இளங்கோவன் நடத்துகிற மகளிர் மாநாட்டில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே சரி மாமா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மிக்ஸ்டு ஆடியன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது. அது எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை வந்து நான் சரியாக பயன்படுத்தி இளம் பெண்களையும் அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்க கனவுகளை ரீச் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கணும்னு முடிவு பண்ணேன். இப்போ வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதிலிருந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு தொழிலையும் அருமையாக ஒரு பெண்ணால் செய்ய முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க. இந்த நான் சொல்கிற விஷயங்கள் வந்து எல்லாரையும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை தமிழ்லையும் ஆங்கிலமும் கலந்து சொல்ல போகிறேன், கேளுங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் டிசைன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ரீ அசோசியேட்ஸுங்கிற பேரில் ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஃபீல்டில் பெண்கள் மிகவும் குறைவுங்க. முதல்ல இந்த படிப்பை படிக்க என்னை அனுமதித்து பக்கபலமாக இருந்த என்னோடய பெற்றோருக்கு நன்றி. நான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். தேங்க்யூ. படித்து முடித்ததும் அக்ஷயா ஹோம்ஸுங்கிற மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. எடுத்ததுமே சைட் ஒர்க் தான். கேளம்பாக்கம் தாண்டி தையூர்னு ஒரு இடத்துல தான் சைட்டு. காலையில் ஒரு மணி நேரம் பஸ்ஸில் போனோம், சாயந்தரம் 2 மணி நேரம் வரணும். ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் எங்கள் அம்மா ஓட்ட விட்டுருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு 200 ஆண்களுக்கு மத்தியில் 2 பெண்கள் தான் சைட்டில் இருப்போம். அப்போ வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது, சின்ன பொண்ணு அப்படின்னே சொல்லுவாங்க. புது வேலை, புது வாய்ப்பு, ஒரு புது அனுபவம்னு ரொம்ப விவேகமாக நான் கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து வெளியில் வரும்போது எனக்கு சோட்டா மேடம் அப்படின்னு பட்ட பேர் கொடுத்தாங்க. எல்லாரோட ஃபேவரெட்டும் நான் தாங்க. என்னுடைய திறமையை வச்சு எல்லாரையும் என்னை பார்த்த கண்ணோட்டத்தை மாற்றி மதிப்பு கொடுக்க வச்சேன். ஏன் சிவில் அப்படின்னு என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளைண்ட்டும் எங்ககிட்ட அவங்க வீடை கட்டுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க கனவு, வாழ்க்கை லட்சியம், மொத்த சேமிப்பையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சமூக வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல குடும்பங்களுடைய எதிர்காலமே அதில் தான் இருக்குது. ஸோ இந்த கடமையை வந்து முழுமையாக செஞ்சு முடிக்கும்போது ஒரு நெகிழ்வு கிடைக்குங்க. அது வந்து வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் சிவில். கணவர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என் கேஸில் கடவுள் ரொம்ப கருணையை அள்ளி கொட்டியிருக்காரு. ஏன்னா எங்கள் செட்டியார் ரொம்ப சப்போர்ட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆர்கிடெக்ட், சேம் ஃபீல்டில் இருக்கோம். அதனால் என்னோடய கம்ப்ளீட் ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. 1 decade ஆஃப் ட்ரைனிங், சைட் ஒர்க், லீடர்ஷிப், மார்க்கெட்டிங், அப்புறம் கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சஸ், இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து செட்டிநாட் ஹெல்த் சிட்டி அப்படிங்கிற குழுமத்தில் ஆர்கிடெக்சர் காலேஜோட HOD இவங்க தான். கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி தான் அவங்க பண்ணிகிட்ருக்குது. அவங்க கற்றுக்கிட்டது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போது டீச்சிங்க்கு போயிருக்காங்க, ஆச்சி சொன்ன மாதிரி. அதனால் இப்போ உங்களோட ஃபுல் டைம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து அங்கே தான் இருக்குது. ஒரு 5 வருஷமாக அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த டைமில் வந்து மொத்த ஆஃபீஸ் பொறுப்புகளும் என்கிட்ட வந்துருச்சு. இது வந்து என்னென்னா, நான் கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணதாலும் படித்ததாலும் தான் இந்த எல்லா வேலையும் என்னோட கான்ஃபிடென்ஸோடு செய்ய முடியுது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வாய்ப்பும் பொறுப்பும் எப்போ வரும்னு தெரியாது. ரஜினி சொல்கிற மாதிரி அது எப்போ வேணால் வர வேண்டிய டயத்தில் கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே ரெடியாக இருக்கணும். நம்ம காலேஜ் போய் தான் படிக்கணுங்கிறது இல்லை. இப்போது நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, IIT, ஸ்வயம், இந்த மாதிரி. அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லா செட்டியார்களுக்குமே அவங்க ஆட்சி வந்து உயர்ந்த சந்தோஷந்தாங்க. நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை, உங்கள் செட்டியாரை ஆக்சுவல் பார்ட்னராக கன்சிடர் பண்ணி
அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசி நம்ம சைடில் இருக்கிறத புரிய வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சைட்லேயும் நிறைய விட்டு கொடுக்கணும், சாக்ரிஃபைசஸ் இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அர்த்தமுள்ளதாக மாறிடும். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 100 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ஏர்போர்ட்ஸை மாதிரி ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான நிறைய கன்சல்டேஷன் மீட்டிங்ஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன். ஒரு 400 crore ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீபிட் மீட்டிங் நடந்தது. அந்த ரூமில் இருந்த ஒரே பெண் நான் தான். அங்கே சைட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு சார் இருந்தாங்க. எங்கள் அப்பா வயசு இருக்கும். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ரம்யா நீங்கள் சைட்டுக்கெல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சமூகத்தில் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. என்ன மாதிரி பெண்கள் அதை ஸ்லோவாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மாற்றிட்டும் இருக்கோம் தான் சொல்லணும். நான் ஆல்மோஸ்ட் டெய்லி சைட்டுக்கு போகிற ஆள். ஆரம்பத்தில் வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே வேலையாட்களும் சரி, சீனியராக இருக்கவங்களும் சரி, இந்த பொண்ணு சும்மா வந்திருக்கு போலப்பா அப்படின்னு பேசிக்குவாங்க அவங்களுக்குள்ள. அங்கே இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் தனிங்க. அதுக்கப்புறம் அவங்களே நம்மளை தங்கத்தட்டில் வச்சே தாங்குவாங்க. ஆக்சுவலாகவே நமக்கு நிறைய சொல்லியும் கொடுப்பாங்க அங்கே சீனியராக இருக்கவங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து உயர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒரு பெண் இருக்காங்க. இம்மீடியட்டாக அவங்க ஃபேமிலி மெம்பரோட நம்ம ரிலேட் ஆகிடுவோம். அது வந்து பெண்களுக்கு இருக்க ஒரு ப்ளஸ்ஸு. பிஸ்னஸ் விமனாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல லீடராக இருக்கணும். நம்ம அது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம எத்தனை பேர் லைஃப்பை டச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜுக்கு மேலே பொறுமையும் வேணும், பெண்மையும் வேணும். இந்த காலத்து பொண்ணுங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நம்ம அம்மா ஆயா அப்பத்தா காலத்தில் வந்து கிடைக்காத நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அது சரியான சமயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்க பிறந்துட்டா நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக இல்லை. எல்லாரும் குழந்தைங்க பெற்றுக்கணும். ஒன்று இல்லைங்க, 2 குழந்தை பெற்றுக்கணும். இது என்னோட வேண்டுகோள். எனக்கு 2 அழகான பிள்ளைங்க. 5 வயசில் ஒரு மகன் ஸ்ரீகண்ணன், 3 வயசில் ஒரு மகள் மீனாட்சி. அவங்க நான் வைக்கிற மீன் குழம்பையும் கேசரியையும் ரசித்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்கங்க. அது வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் போய் எங்கே அவார்டு வாங்கினாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. உமாச்சி சொன்ன மாதிரி ஆட்சிகள் வந்து ரொம்ப மல்டி டேலண்டட். இந்த பக்கம் தாளிப்போம், அந்த பக்கம் ஃபோன் பேசுவோம், இந்த பக்கம் வந்து மெசேஜ் அனுப்புவோம், இந்த பக்கம் புள்ள வந்து ஒன்று கேட்கும், அதை எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைமில் செய்யக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது. இதையும் மீறி நம்ம நல்ல பிளானர்ஸ். அதனால் இந்த குழந்தை பெற்றிருக்க காலத்தை வந்து நம்ம நல்லா சுலபமாக பிளான் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ட்ரைனிங் அண்ட் ரெஸ்டிங் டைமாக கன்சிடர் பண்ணி வரப்போகிற ஃப்யூச்சருக்காக நம்ம தயார் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் கோர்சஸ், அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கொரோனா வந்து கொடுத்துட்டு போயிருக்க ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு செட்டியாருங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல வீட்டு வேலை பார்க்க தெரியுது அப்படிங்கிறத வந்து கொரோனா காமிச்சு அவங்களெல்லாம் கொஞ்சம் மாட்டி விட்டுருக்கு. இது வந்து இப்போது எவ்வளோ தூரம் பயன்பாட்டில் இருக்குங்கிறது இங்கே இருக்க ஆட்சிங்களெல்லாம் நம்ம கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தையோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். அதில் தாய்ங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. 5 வளையாதது 50 வளையாது, நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இது எல்லா இடத்துலையும். இந்த ஃபஸ்ட்டு 5 வருஷம் பிள்ளைங்களோட இருந்துருங்க. என்ன வேலை பண்ணாலும் சரி. ஆரம்பத்தில் வந்து குழந்தைங்க மேலே ஒரு 90% கவனமும் 10% கவனம் தான் வந்து வேலை மேலேயும் இருக்கும். ஆனால் ஆண்டுகள் போக போக பார்த்திங்கன்னா அந்த 90 10ஆகவும் 10 90ஆகவும் மாறிடும். குழந்தைங்களே நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பிள்ளைங்க வந்து என்னோடையும் என் செட்டியாரோடையும் சைட்டுக்கு வருவாங்க. என் பையன் பார்ப்பான், இந்த காலம் இப்படி இருக்குது, இங்கே கிராக் இருக்குது. அவங்க வந்து இப்போவே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து படிக்கணுங்கிறது கூட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில்ட்ரன் வந்து ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், ஈஸியாக கற்றுக்குவாங்க ஒரு விஷயத்த. 2வது பிள்ளைக்கு இன்னும் ஈஸி, ஏன்னா முதல் பிள்ளையும் அவங்க வேலையை பார்த்துரும். செட்டியாருங்களும் கண்டிப்பாக அவங்க சுமையை வந்து ஷேர் பண்ணுவாங்கங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து டைம். ஏன்னா இது மேஜிக் இல்லை, மாற்றம். The way to a man's heart is through his stomachன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் டைம் எல்லாம் குறைச்சிட்டு அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம
நம்ம ஆள் ஃப்ளாட் தான், அது நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஹெல்ப் பண்ண இப்போ நிறைய பேர் இருக்காங்கங்க. எங்கள் அம்மா வந்து என் பையனை வச்சுக்குவாங்க. நான் ஆஃபீஸ் போகும்போது மாவு ஆட்டி கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவோட தோள்கள் வந்து என்னையும் என் தம்பியும் சுமந்ததை விட என் பிள்ளைங்களை தான் ஜாஸ்தியாக சுமந்துருக்கு. எங்கள் அத்தை கசாப்பு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, பொடி இடித்து கொடுப்பாங்க, ஊறுகாய் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் அங்கே போயிடுவோம். இவ்வளவு என் தையல் நாயகி ஆட்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு ஆட்சி வரணும்னு கேட்டேன், பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னு. அவங்க சொன்னாங்க வெள்ளனவே வந்துடுங்க, நாங்களாம் பிள்ளைங்களை பார்த்துக்குறோன்னு. ஸோ ஈகோவை விட்டுருங்க, எங்கே ஹெல்ப் கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆண்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதில் கொஞ்சம் பெண்மையை மட்டும் கலந்து பண்ணால் போதும். இங்கே இருக்க ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட்டு, உங்கள் வீட்டில் லட்சியத்தோடு இருக்க ஒரு பெண்ணையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஊக்குவிச்சு அவங்க விண்ண தொடரணும்னு நினச்சாங்கன்னா, நான் இருக்கேன் நீ பண்ணுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்க வந்து உங்கள் மகளாவோ ஆச்சியாவோ தங்கச்சியாவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் மனைவியாகவோ அம்மாவாகவோ ஏன் அப்பத்தா ஆயாவாக கூட இருக்கலாம். ஸோ பெண்களே, தலைகணம் ஏறாமல் தலையை தட்டி அறிவை வளர்த்து வெற்றி வாகை சூடலாம் வாங்க. நான் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். என்னோடய நம்பரை நீங்கள் ஆர்கனைசர்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். வாழ்க்கையை வரம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும், இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இளங்கோவனனுக்கும் அவர் குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுவது, லட்சியத்தோடு விடைபெறுவது ரம்யா வைத்தியநாதன். தேங்க்யூ. அடுத்த சிந்தனையாளர் டாக்டர் ஏஎல் சாந்தி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தஞ்சையில் பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தி வரும் இவர்கள் புகழ்மிக்க டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்களின் மனைவி. தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் அவர் ஒரு டீன், பல விருதுகளை பெற்றுள்ளார். ஒரு சில வார்த்தைகள். இங்கு குழுமி இருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் எனது மாலை வணக்கம். இது வந்து ஒரு போஸ்ட் லஞ்ச் செஷன் மாதிரியே இல்லை. எல்லாம் ஸ்லீப் மோடுக்கு போயிருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஆக்டிவாக அலர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுதான் நம்ம ஆட்சிங்களோட சிறப்பு. எந்த நேரமும் ஆக்டிவாக அலர்ட்டாக எல்லா இதுலேயும் இருப்பாங்க, அதுதான். ஸோ இப்போது இங்கே எல்லாரும் தொழில் முனைவோர்களாக பேசிட்டு அமர்ந்திருக்காங்க. நான் மட்டும் ஒரு ஆட் மேன் அவுட். நான் வந்து ஒரு டாக்டராக வந்து இதில் பேசிகிட்ருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து குடும்ப ஆரோக்கியம். எனக்கு ரொம்ப மேடை பேச்சுக்கள் எல்லாம் பழக்கம் இல்லை. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பீக்கரே சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரம்னு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஸோ நான் ரொம்ப நேரம் ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். வித்தின் 5 to 7 minutes நான் முடிச்சிடுறேன். எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க. ஸோ குடும்ப ஆரோக்கியம்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஆரோக்கியம் அண்ட் உடல் ஆரோக்கியம். ஸோ ரெண்டு வகையாக நான் பிரிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து உள்ள ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் ரொம்ப தேவையில்லாத மன அழுத்தங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து நிறைய நம்ம ஆரோக்கியம் கேட்டு நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ காமனாக நம்ம கேட்குற வேர்டு என்னென்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அப்படி தான் நம்ம ரொம்ப கேட்டுட்ருக்கோம் டே டு டே. ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன், நம்ம தூக்க பழக்கத்தையே நம்ம மாற்றிக்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசினாங்க. ஏன்னா இது குடும்ப ஆரோக்கியங்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்போயுமே இப்போ லேட் நைட் பேர்ட்ஸாக மாறிட்டாங்க. ரொம்ப லேட் நைட் இது பண்ணுறாங்க. மோரோவர் இந்த ஐடி ஒர்க்கும் கொஞ்சம் இரவில் வந்து கொஞ்சம் விழித்து செய்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம லா ஆஃப் நேச்சர் படி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து பகலில் உழைப்பு, இரவு தூக்கம், அதுதான் சிர்காடியன் ரிதம்னு நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸுமே கூட மெலோட்டோனின் அந்த மாதிரி ஹார்மோன்லாம் சுரக்கும். அப்போ தான் நம்ம உடம்பை வந்து அது சீராக வச்சுக்க உதவுது. ஸோ அதனால ரொம்ப நம்ம வந்து நம்மளோட அதே மாதிரி அதிக வேலை பழுவெல்லாம் குறைச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் வாக்கிங், எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி அது பண்ணணும். அடுத்தது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் சிரிப்பு, அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம ரொம்ப நம்மளோட ஒர்க் டென்ஷனில் நம்ம சிரிக்கவே மறந்துட்டோம். ஆக்சுவலாக சிரிப்புங்கிறது நம்ம மன அழுத்தத்துக்கெல்லாம் உள்ள ஒரு மருந்துன்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த காலத்திலே சொன்னாங்க இல்லையா, நம்ம சிரித்து வாழ்ந்தால் நமக்கு நோயே இல்லாமல் போயிடும்னு சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காகவும் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. என்னென்னா நிறைய ஹார்மோன்ஸ் லைக்
நமக்கு வந்து சிரிக்கிறதுனால நம்ம உடம்புல சுரக்குது என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம். அது வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் நோய்களை எல்லாம் நமக்கு குறைக்க வலிக்கிறதுக்கு. ஸோ அதனால அல்சர், இந்த உயர் ரத்த அழுத்தம், அந்த சர்க்கரை நோய் அதெல்லாம் குறைக்க வழி பண்ணுது. ஸோ அதனால நம்ம வந்து மற்றவங்க மனசை புண்படாமல் இருக்கிற சிரிப்பு வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஆல்ரெடி இப்போது நெக்ஸ்ட் நம்ம இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில பேசிகிட்டே போகலாம், பட் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அதாவது இப்போ வந்து என்னென்னா நம்ம பிள்ளைங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போயிட்டுருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம நல்ல சத்துள்ள உணவுகள், நார் சத்து மிகுந்த உணவுகள், வைட்டமின்ஸ் அது மாதிரி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, இப்போது நம்ம கல்யாண வீடுகள்ல எல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த பிளாஸ்டிக் கப் நம்ம யூஸ் பண்ணுறோம், பேப்பர் கப்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் ரிகார்டிங் தட். என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஐஐடி கேரக்பூரில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிசர்ச் படி பார்த்தா, நம்ம ஒரு நாளைக்கு 3 பேப்பர் கப், டிஸ்போசபிள் கப் யூஸ் பண்ணோன்னா ஒரு 75,000 மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து நம்ம உடம்புக்கு நம்மளே தீங்கு பண்ணிக்கிறோன்றதை பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன ஒரு மாற்று கருத்தாக இருக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தப்போ, நாங்கள் காசிக்கு போயிருந்தப்போ பார்த்தா அங்கே வந்து டீ எல்லாம் வந்து ஒரு நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க காசிக்கு. அங்கே காஃபி, டீ எல்லாருமே எதில் கொடுக்குறாங்க அப்படின்னா சின்ன மண்பாண்ட கப்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து நான் வந்து அதை கேட்டு பார்த்தேன், அந்த மண்பாண்டம் செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், அதை காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் எப்படி வரும் அப்படின்ட்டு. டெசர்ட் ஒரு 1 ரூபி அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது வந்து மாற்றாக நம்ம அதை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த சிறு தொழில் பண்ணுற மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சின்ன சஜஷனாக நான் வந்து இந்த இதில் வைக்க விரும்புகிறேன். அடுத்தது வந்து ஆஸ் அ டாக்டர் நான் வந்து பார்க்குறது வந்து 2 குறைபாடுகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இரும்பு சத்துனால வர ரத்த சோகை. அதை நான் எங்கள் அப்பத்தா வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் போனால் கருப்பட்டி காஃபி தான் அப்பத்தா கொடுப்பாங்க. நான் அப்போது 6th or 7th அப்போ நான் சொல்லுவேன், அம்மா என்னம்மா எங்கள் வீட்டில் ஒயிட் சுகரே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் கருப்பு கலரில் ஒரு கருப்பட்டி காஃபியை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இத்தனை வருஷம் படித்து நான் கண்டுபிடிச்சதே எங்கள் அப்போ தான் அந்த காலத்திலே அறிவுபூர்வமாக கருப்பட்டி காஃபி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒயிட் சுகர் இது போடக்கூடாது, வெல்லம், கருப்பட்டி இதில் தான் அயன் ரிச் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நான் படிக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தா மற்ற சமூகத்தினர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத காய்கள்லாம் நம்ம ஆட்சிகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சுண்டக்காய், ஃபார் எக்ஸாம்பிள் சுண்டக்காய் இஸ் சப்போஸ் டு பி த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயன். அதில் வந்து அயன் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு, சுண்டை வத்தல் அதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதுலலாம் ரொம்ப அயன் அதிகமாக இருக்குது. அது மாதிரி கருவேப்பிலையெல்லாம் மற்றவங்களாம் தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் நம்ம ஆட்சியும் அப்படி செய்ய மாட்டாங்க. கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை பொடி மேலே கூட விற்கிறாங்க, கருவேப்பிலை பொடி விற்கிறாங்க. ஸோ கருவேப்பிலையெல்லாம் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் ஆயா அம்மாலாம் கருவேப்பிலை குழம்பு வச்சாங்கன்னா தேனாக இருக்கும். ஸோ அது வந்து அயனும் ஜாஸ்தி அதில். ஸோ இந்த மாதிரி நம்ம இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற பொருட்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம ஆட்சிகள் பார்த்து நம்ம உணவுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு அதிகமாக காணப்படுற குறைபாடு வந்து என்னென்னா வைட்டமின் டி. இப்போ பார்க்க போனீங்கன்னா ஒரு 40% பெண்களுக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்குது. ஒன்று உணவில் சேர்த்துக்கலாம், 2வது வந்து என்னென்னா சன்லைட். நம்ம சூரிய வெளிச்சமே படாமல் நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுது. எல்லா லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின், முதுகு வலி, கால் வலி, மூட்டு வலி, இதுதான் காமனஸ்ட் கம்ப்ளைண்ட். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கால்சியம், வைட்டமின் டிஸ் தான். ஸோ ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஒரு சூரிய வெளிச்சத்தில் ஒரு துணி காய போடலாம், இல்லாட்டி கார்டனிங் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். ஒரு 1/2 hour ஆகுது ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும்னு நான் ஒரு இதை கிரியேட் பண்ண விரும்புகிறேன். அண்ட் இப்போ நம்மளை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்க பெரிய ஆபத்து வந்து என்னென்னா புற்றுநோய்ங்கிற கேன்சர் தான். நான் வந்து கடந்த 25 வருடங்களாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் நோய்க்குறியல் துறையில் தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். கடந்த 12 வருடங்களாக நோய்க்குறியல் துறை தலைவராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோயோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது. முந்தையெல்லாம் பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வந்து கர்ப்பப்பை புற்றுநோயாக இருந்தது. இப்போ வந்து மார்பக புற்றுநோயும் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ நான் மெயினாக இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டது காரணமே உங்ககிட்ட ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் இந்த பிரெஸ்ட் அண்ட் யூட்ரஸ் கேன்சருக்காக தான் நான் வந்து சரின்னு அண்ணக்கிட்ட ஓகே சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து வருமுன் காப்போம் தான் ரொம்ப முக்கியம்.
வந்ததுக்கப்புறம் வந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சங்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நாங்கள் இழந்திருக்கோம். அதனால இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா 100% க்யூர் இருக்கும் இது எல்லாத்துக்குமே. அதனால வந்து நம்ம மார்பக புற்றுநோய் வந்து நம்மளே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இப்போ இது வர்ற ஏஜ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கே வருது. லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு 27 வயசு ஒரு பெண்ணுக்கு வந்து நான் வந்து மார்பக புற்றுநோய், அதாவது என்கிட்ட தான் அவள் டெலிவரி பார்த்தா. பேபி வந்து ஜஸ்ட் 3 years. அவங்க பால் கட்டி நினச்சி விட்டுருக்காங்க. பட் அந்த FNACன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வித்தின் an hour நம்ம சொல்லிட முடியும். எங்களால் 1 மணி நேரத்துக்குள்ளே எங்களால் அந்த பெத்தாலஜிஸ்டால் அந்த ரிப்போர்ட் சொல்லிட முடியும். அப்போ அந்த ரிசல்ட் வந்தப்போ எனக்கே அது எப்படி சொல்கிறதுனே எனக்கே ஒரு தயக்கமாக இருந்தது. ஜஸ்ட் அவங்க பேபி வந்து 3 years old தான். இப்போ இந்த சின்ன வயசுலேயே மார்பக புற்றுநோய் வருது அப்படிங்கிறது ரொம்ப வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப வருமுன் காப்போங்கிற மாதிரி ரொம்ப இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது யூட்ரஸ் கேன்சர். அது வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அதோட இதுவே வந்து ஒரு நம்ம பேப்ஸ்மியருங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா ஆட்சிமார்களும் 25க்கு மேலே இருக்கிற எல்லா ஆட்சிமார்களும் 3 வருடத்துக்கு ஒரு முறை போய் இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்டை கட்டாயம் பண்ணிக்குங்க. ஸோ நம்ம வந்து அதோட அறிகுறியை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா நமக்கு 100% வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்னொரு நான் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் முறையாக இந்த உலகத்திலேயே இவ்வளோ நாள் வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தான் வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் தடுப்பூசி போடுவோம் இல்லையா, BCG, டைஃபாய்டு, மம்ஸ், மீசல்ஸ் எல்லாத்துக்கும். இப்போ கரோனாவுக்கு கூட போட்டோம் நம்ம. பட் ஆனால் முதல் முறையாக ஒரு கேன்சருக்கான தடுப்பூசி வந்திருக்கிறது யூட்ரஸ் கேன்சருக்கு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அதை யாருக்கு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய பெண் குழந்தைகள் 9லிருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை போடணும். பட் ஆக்சுவலாக இந்த வேக்சின் வந்து ஒரு 3 to 4 years ஆச்சு மார்க்கெட்டில். பட் அது எல்லாமே ஃபாரின் பிராண்ட்ஸ், காடாசில் அந்த மாதிரி, செர்வாரிக்ஸ், அதெல்லாம் விலை கூட 4000 ரூபா அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ நம்ம இந்தியாவிலே சீரம் இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு நிறுவனம் இப்போ கரோனா வேக்சின் கூட நிறைய தயார் பண்ணி எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க. அவங்க வந்து கிரேட் குடோஸ் டு தெம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிக குறைந்த விலையில் 400 ரூபா தான் வரும் அந்த தடுப்பூசி. ஸோ அது வந்து கர்ப்பப்பை யூட்ரஸ் கேன்சரை தடுக்கிற ஊசி. அது இன்னும் ஆல்ரெடி மார்க்கெட் வந்துருச்சு. இன்னும் 2-3 மாதத்தில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் நம்மளோட பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே, அதாவது திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே இந்த வேக்சினை போடுறது கட்டாயம். 9லிருந்து 26 வரை மேலை நாடுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் போட ஆரம்பிக்கல. ஸோ அது வந்து எப்படின்னா 2 doses போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு டோஸும் 6 மாதம் கழிச்சு அடுத்த டோஸும். ஸோ எல்லாரும் கட்டாயம் அதை போட்டுக்கணும். ஒரு 35 வயசு லேடி வந்து என்கிட்ட போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. போட்டுக்கலாம், பட் எஃபிகசி வந்து கம்மியாக இருக்கும், அப் டு 45 years. ஸோ 9லேருந்து 26 வயசு இருக்க பெண் குழந்தைகள் போட்டுங்க, அல்லது 45 வயது வரைக்கும் போடலாம், பட் நாட் ஆஃப்டர் 45 years. ஸோ இதை கட்டாயம் போட்டுக்குங்க. ஸோ நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்க்குறத விட்டுட்டு வேக்சின், கர்ப்பப்பை வேக்சின் போட்டிருக்காங்களா, ருபல்லா வேக்சின் போட்டிருக்காங்களா, ஏன்னா ருபல்லா வேக்சின் போட்டாங்கன்னா கருச்சிதைவு ஏற்படாது. அபார்ஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கருச்சிதைவு, அந்த கருச்சிதைவு ஏற்படாது. ஸோ அது இருக்கா. அதே மாதிரி பிளட் குரூப், பாசிட்டிவாக இருக்க பிளட் குரூப்பை பாசிட்டிவாக இருக்க பையனை பார்க்கணும், நெகட்டிவாக இருக்க பொண்ணுக்கு நெகட்டிவாக இருக்க அந்த மாதிரி பாருங்கள். ஸோ நெகட்டிவ் குரூப் இருக்கா, நெகட்டிவ் பையனாக பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்து நம்ம பெண் பிள்ளைங்களை திருமணம் செய்து கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.